Good morning, dear children. Today we are going to see about chapter 2, part 9, Boolean algebra. See, in this chapter we are going to see about the introduction of Boolean algebra. Let us see the definition of Boolean algebra. Boolean algebra is a mathematical discipline that is used for designing digital circuits in a digital computer. ஆக்சுவலாக பூலியன் அல்ஜிப்ரா வந்து மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் அப்படின்னா இதுலேயும் நம்ம எப்படி அரித்மெட்டிக்கில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் பண்ணுவோம் அதே இதுதான் இந்த பூலியன் அல்ஜிப்ராலையும் இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டிஜிட்டல் சர்க்கியூட்டை டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஃபார் டிசைனிங் டிஜிட்டல் சர்க்கியூட் இன் ஏ டிஜிட்டல் கம்ப்யூட்டர். டிஜிட்டல் சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் டிசிப்ளின் யூஸ் ஆகுது. இது என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்புட்ஸ், நம்ம என்ன கொடுக்குறோம் நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான் இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் சர்க்கியூட். ஸோ இது யார் கண்டுபிடிச்சாங்க, இது யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் எப்படி வந்தது அப்படின்னா ஜார்ஜ் பூலே வாஸ் ப்ரப்போஸ் த பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ அதனால தான் அந்த அல்ஜிப்ராக்கு வந்து பூலியன் அல்ஜிப்ரான்னு நேம் வந்து அவரோட நேமையும் சேர்த்து வச்சு வைத்ததுனால தான் அவரை ஹானர் பண்ணுறதுக்காக வச்சது தான் பூலியன் அல்ஜிப்ரா. ஆக்சுவலாக இவர் யார் அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன். ஜார்ஜ் பூல் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலீஷ் மேத்தமெட்டிஷியன். அவரோட இயர் என்ன, அவர் 1815 to 1864 வரைக்கும் இருந்தார். ஆக்சுவலாக அவரோட ஹிஸ்ட்ரி என்ன பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலியில் தான் பிறந்திருந்தாங்க. அதனால் அவங்களால எலமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான் அவங்களால படிக்க முடிஞ்சுது. தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 8th வரைக்கும் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எலமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன். அது முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா அவருக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹைலி அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாம் அவர் சால்வ் பண்ணார். அப்புறம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸை டீனேஜர் எப்படி படிப்பாங்களோ அதே மாதிரி வித்தவுட் எனி அசிஸ்டன்ஸ், எந்த ஸ்டாஃப் இல்லாமல் அவரே ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவருக்கே டீச் பண்ணிக்கிட்டார். ஸோ அப்படி டீச் பண்ணதுனால ஆக்சுவலாக அவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவர் 16th ஏஜ், அவரோட 16 வயசுலே மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்புறம் ஓனாக ஒரு ஸ்கூல் 19 years ஓல்டுலே ஓனாக ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸோ பை ஹிஸ் மிட் 20s என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு 20 to 30 ஏஜுக்குள்ளே அவர் என்ன பண்ணார்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸ் நம்ம டே டு டே அவர் அந்த டேலே அவர் வந்து மாஸ்டர்னா நல்லா கற்றுக்கிட்டார். வெல் நோன் பர்சனாக மேத்தமெட்டிக்கல் பிரின்சிபல்ஸில் அவர் இருந்தார். இதுதான் இவரோட ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனரி வேல்யூடு குவான்டிட்டிஸ். அதாவது பைனரி வேல்யூட் குவான்டிட்டிஸ் எதுக்காக நம்ம பூலியன் அல்ஜிப்ரா யூஸ் பண்ணுறோம்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நம்பர் சிஸ்டம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எல்லாமே இட் ஷுட் பி கன்வெர்டட் இன்டூ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பைனரி வேல்யூனாலே உங்களுக்கு தெரியும் அது 0 and 1 தான். அதை தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எவ்ரிடே வி ஹாவ் டு மேக் லாஜிக்கல் டெசிஷன்ஸ். அது உண்மை தான், ஃபேக்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடே, நம்ம கொண்டு போகமா மாட்டோமா. அதுக்கு ஆன்சர் என்ன, எஸ் ஆர் நோ. வேறு ரீசன் இருக்காது, எஸ் ஆர் நோ, ஆமாம் இல்லை அதுதான். அப்புறம் 8 minutes 10 = 10, இஸ் திஸ் ஆன்சர் கரெக்ட். இதுக்கு என்ன வரும், நோ ஒரு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஷுட் ஐ கேரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் எவ்ரிடேனா எஸ் வரும். அப்புறம் சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியானா என்னது, நோ. சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. வாட் டிட் ஐ சே எஸ்டர்டே, நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு எஸ் ஆர் நோங்கிற கொஷின் வராது, அப்படி தானே. 4th கொஷின் வந்து வேரி ஆகும் பாருங்கள். மற்ற 3 கொஷின்ஸ் எல்லாமே சேமாக ஆன்சர் ஒன்று ட்ரூவாக இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸாக இருக்கும். கண்டிப்பாக த ஆன்சர் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ், isn't it? But the 4th one we cannot be answer as true or false. So those sentences which can be determined, எந்தெந்த சென்டென்சஸ்னால் இந்த 1 to 3 சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, which can be determined to be true or false are called logical statement or truth functions. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூத் ஃபங்க்ஷனாக என்ன, இல்லைன்னா லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன. லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னா எந்த கொஷினுக்கு நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடைக்கும் அதுதான் என்னது, லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது, ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பாருங்கள், சென்டென்சஸ் which can be determined to be true or false are called logical statement or truth functions. So the results true or false are called truth values. வர ரிசல்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரூத் வேல்யூஸ் சொல்லுவோம். அந்த சென்டென்சஸை நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரூத் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஓகேயா, எந்த சென்டென்சஸ் which can be determined to be true or false. Okay, here I have given one example.
x is equal to 3 greater than 7. x equal to xங்கிறது வேரியபிள், 3 7ங்கிறது வேல்யூஸ், அப்படி தானே? ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணியிருக்காங்க. 3 வந்து 7ஓட கிரேட்டரா இல்லை, ஆன்சர் என்ன? ஃபால்ஸு. அப்படி இல்லைன்னா என்ன சொல்லணுமா? நோ. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அதுதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பூலியன் அல்ஜிப்ராவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இதில் ட்ரூத் வேல்யூஸ் டிபிக்டட் பை லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் 1 and 0. ஆக்சுவலாக இதில் ட்ரூன்னு நம்ம சொல்கிறோம் எஸ், ட்ரூ எஸ், இதுக்கெல்லாம் நம்ம 1 கன்சிடர் பண்ணுவோம். ஃபால்ஸு நோக்கெலாம் 0 கன்சிடர் பண்ணுவோம். அதுதான் 1 மீன்ஸ் ட்ரூ, 0 மீன்ஸ் ஃபால்ஸ். இதுதான் என்னது? லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக கான்ஸ்டன்ட், லாஜிக்கல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்ன? வி கேனாட் சேஞ்ச், அதுதான் கான்ஸ்டன்ட். ஓகே, சி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ் குவான்டிட்டிஸ். பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா வேரியபிள் விச் கேன் பி ஸ்டோர் தீஸ் ட்ரூத் வேல்யூஸ். அதாவது இப்போ 3 greater than 7, இப்போ ஆன்சர் என்ன? நோ எஸ். அது எதில் நம்ம போய் ஸ்டோர் பண்ணுவோம்? எக்ஸுங்கிற வேரியபிள், அப்படி தானே? அதுதான் அந்த வேரியபிளுக்கு பேர் தான் என்னது? லாஜிக்கல் வேரியபிள், இல்லைன்னா பூலியன் வேரியபிள், இல்லைன்னா பைனரி வேல்யூட் வேரியபிள். நம்ம வந்து இந்த ஆன்சரை இந்த எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 3 greater than 7ங்கிற எக்ஸாம்பிளுக்கு வர்ற ஆன்சர் என்ன வரும்? எஸ்ஆர் நோ தான் வரும். எஸ்ஆர் நோனா இங்கே நமக்கு என்ன வரும்? எஸ், ஃபால்ஸ் வரும். அந்த ஃபால்ஸுங்கிற ட்ரூத் வேல்யூவை எதில் போய் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்? எக்ஸுங்கிற வேரியபிள். ஸோ தட் வேரியபிள் இஸ் கால்ட் பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ் ஆர் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் பூலியன் வேரியபிள்ஸ். அதுதான் as these can store one of the two values of true or false. இதுதான் என்னது? பைனரி வேல்யூட் வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக பூலியன் அல்ஜிப்ரா வந்து இட் மேக்ஸ் யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்படி தான் இப்போ இதுக்கு முன்னதில் பார்த்தோம் எக்ஸ் ஈக்குவல் டு, அதில் வேரியபிள் இருந்து ஆப்ரேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதில் என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு. இது ஒன் வேர்டு. பேசிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு. இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஆப்ரேட்டர்ஸ் தேவை. அதுதான் ஆண்டுக்கு நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், ஆருக்கு நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம், நாட்டுக்கு வந்து பை ஓவர் பார் யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் அப்போஸ்ட்ரஃப் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து நான் ஃப்யூச்சரில் வந்து அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஆண்ட் பண்ணணும், எப்படி ஆர் பண்ணணும், எப்படி நாட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நார்மல் அடிஷன் இருக்கு இல்லையா, அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஃபார் டூயிங் அடிஷன் வி யூஸ் த ப்ளஸ் சைன், ஃபார் டூயிங் சப்ட்ராக்ஷன் வி டூ த மைனஸ் சைன், ஃபார் டூயிங் த மல்டிப்ளிகேஷன் we use the multiplication symbol. Like that, for doing AND operation we use the symbol as dot. For doing OR operation we use the operator as plus. Okay, so to perform these operations we should have to use these operators. So these symbols are also called as logical operators. Next, what is truth table? ட்ரூத் டேபிள்னால் என்ன? ட்ரூத் டேபிள் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் லாஜிக்கல் வேரியபிள் ஆர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அலாங் வித் த ஆல் பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் கிவன் காம்பினேஷன் ஆஃப் ட்ரூத் வேல்யூஸ். ஆக்சுவலாக ஒரு ட்ரூத் டேபிள் அப்படின்னா இன்புட் ரெண்டும் இருக்கும், அதை லாஜிக்கல் ஆப்ரேஷனில் பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அவுட்புட். அதுதான் என்னது? லாஜிக்கல் வேரியபிள். ஓகே, அலாங் வித் ஆல் பாசிபிள் ரிசல்ட்ஸ் ஆஃப் கிவன் combination of truth values. Dear children, in this topic we have learned about what is Boolean algebra, for what purpose we are using the Boolean algebra, who proposed the Boolean algebra, and also binary valued quantities means what, then logical operations are what, then we learnt about truth table. So in the next class we will see about operators. Thank you children.